ஸ்டாலினின் தங்கை பெயர் கனிமொழியா இல்லை பொய்மொழியா என கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். காரணம், திருப்பூரில் திமுக நடத்திய மாநாட்டில் அவர் பேசிய பொய்களை எண்ணவே முடியவில்லை என்கிறார்கள். கனிமொழி எப்படித்தான் சிரிக்காமல் பேசினாரோ தெரியவில்லை. ஆனால் அவரது பேச்சை கேட்டு ஊரே சிரிக்கிறது. நமக்கான ஒரு ஆட்சியை, பெண்களுக்கான ஒரு ஆட்சியை, பெண்களின் எதிர்காலத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு கேட்டீங்களா? பெண்கள் பெருமைப்படும் ஆட்சியாம். இப்படி பேசினால் ஊரே சிரிக்காமல் என்ன செய்யும்? ஸ்டாலினும் உதயநிதியுமே கூட மனதிற்குள் கட்டாயம் சிரித்திருப்பார்கள். கனிமொழியின் கைப்பிடித்துக் கொண்டே சுற்றும் அமைச்சர் கீதா ஜீவனே 7000 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது குறித்து பேசியிருக்கிறாரே. தினமும் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் இந்த ஆட்சியை பார்த்து பெண்கள் எப்படி பெருமைப்படுவார்கள்? இதைவிட ஒரு படி மேலே போய் கூச்சமே இல்லாமல் ஒரு தகவலை சொன்னார் கனிமொழி. அதை கேட்டு கூட்டத்தில் இருந்த திமுக பெண்களே எழுந்து நடையை கட்ட தொடங்கிவிட்டனர். கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது. 30 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 30 நாள்ல சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நம்மோடு நின்று போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் குரலாக அந்த பெண்ணுக்கு வந்த ஆதரவு குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உடனே சார்ஜ் ஷீட் போட்டு விட்டாராம். அண்ணனை மெச்சுகிறார் கனிமொழி. அந்த சம்பவம் நடக்காமல் பாதுகாப்பு கொடுப்பதுதானே ஆட்சியாளரின் கடமை. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதிமன்றம் குட்டு வைத்தது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் எல்லாம் கனிமொழிக்கு தெரியாதா? இல்ல பேப்பர் படிக்கலையா? சரி, அதெல்லாம் விடுங்க. விருகம்பாக்கத்தில் இதே கனிமொழி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் பெண் காவலர் பாலியல் தொல்லைக்கு ஆளானாரே, அப்போது ஸ்டாலின் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்ததா? பேசுங்க, தப்பு இல்ல, கொஞ்சம் நியாயமா பேசுங்க மேடம். இதை விட சிறப்பான சம்பவத்தையும் கனிமொழி செய்தார். அதையும் பாருங்க. அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது. கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தாலதான் 47% இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பாம்.